ஹாய் ஹலோ வணக்கங்க. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மோகன்ஜி இயக்கத்தில் திரௌபதி 2 படத்தை பற்றி தாங்க. படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சர்ட் ரிஷி, அப்புறம் ரக்ஷனா இந்துஸ்தான்கிறவங்க, அப்புறம் வேல ராமமூர்த்தி, ஒய்ஜி மகேந்திரன், அப்புறம் மித்த எல்லா விதமான கேரக்டரும் வராங்க. மியூசிக் ஜிப்ரான்கிறவர் போட்டிருக்காரு. படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டெல்லியில் ஆட்சி செய்கிற சுல்தான், திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஆட்சி செய்கிற மகாராஜா, அவருடைய மகாராஜாவை அகற்றிட்டு சுல்தான் படை ஆட்சியை பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோட கதை. அதாவதுங்க, இந்த படம் ஒரு வரலாற்று படம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காங்க. அதனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் அந்த படம் கதை உங்களுக்கு புரியும். இல்லைன்னா படம் கதை உங்களுக்கு புரியாது. பொறுமை இல்லைன்னா படம் கதை உங்களுக்கு புரியாது. அதனால் இந்த படம் பார்க்கதானே நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தீங்கன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். மெசேஜ் ரொம்ப குழப்பம் இல்லாமல் கரெக்டாக தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அந்த ஃப்ளாஷ்பேக்லேருந்து கதை ஆரம்பிக்குது. கதை எப்படி முடியுது அப்படிங்கிறதெல்லாம் ரூட்டெல்லாம் கரெக்டாக தெளிவாக கொண்டுட்டு போகிறாங்க. படத்தில் சாதகமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த திரௌபதிங்கிற கேரக்டர் தான் நல்லா மேட்சிங் ஆகிருக்கு. மித்த விதமான கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டாத மாதிரியே இருக்குது. பாதகம்னா பாதிப்பை உண்டாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுல்தான் படையில் வர்றவங்க எல்லாமே ஒரே பொம்பளை சோக்கா உள்ளவங்களா அப்படி சித்தரித்து காட்டியிருக்காங்க. இது எல்லா விதமான சீன்லேயும் அந்த அடிக்கடி நடக்கிறதுனால அதுவே ஒரு போர் அடிக்கிற மாதிரி ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, வரலாற்று படம்னு எடுத்தால் அந்த நம்ம பாகுபலி பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த பாகுபலியில் ஏகப்பட்ட கேரக்டர் வருவாங்க. அந்த கேரக்டர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மேட்சிங் ஆகி உட்காரும், அந்த ஸ்க்ரீனில் அப்படியே உட்காரும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த திரௌபதிங்கிற கேரக்டர் மட்டும்தான் நல்லா ஒட்டுதே தவிர மித்த விதமான கேரக்டர் அப்படியே கதைக்கு தகுந்தாப்பில் ஒட்டுற மாதிரி எனக்கு ஃபீலிங் இல்லை. வரலாறு சம்பவம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வரலாறு கதைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வரலாறு சம்மந்தப்பட்டதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக அந்த படம் பிடிக்கும். வரலாற்று படம்னு சொல்லி அதில் கொஞ்சம் மசாலா மேஜிக்லாம் பண்ணி பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு மேட்சிங் ஒட்டாத மாதிரியே படத்தில் எப்படி ஒரு படம்னா ஒரு எஃபெக்ட்டு, ஒரு வில்லத்தனம், ஒரு இதெல்லாம் ரொம்ப இதுவாக இருக்கணும். ஹீரோ இருக்காருன்னா வில்லனும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஆனால் அந்த மாதிரி ரொம்ப படம் பார்க்கும்போது ரொம்ப ஃபீலிங் வரல. அது என்ன காரணம்னு தெரில. யதார்த்தமாகவும் போனீங்கனாலும் உங்களுக்கு பிடிக்கும். நான்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்து தான் போனேன். அதனால் எனக்கு ஒரு அறமாக மனசு தான். இந்த படத்தில் கொஞ்சம் எதிர்பார்த்து தான் போனேன். ரொம்ப ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ விஷயம் இருக்குங்கிறதெல்லாம் கரெக்டாக லைனிங் கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்த இது கேரக்டர் எல்லாமே ஒட்டின மாதிரியே இல்லை. ஒரு 10 கேரக்டர் போட்டாங்கன்னா அந்த 10 கேரக்டர் ஒட்டணும். அப்போ தான் படம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோ ரிச்சர்ட் ரிஷிங்கிறவர் எல்லாம் இது பண்ணுறாரு. ஆனால் ஒரு நடிப்பு ரொம்ப வந்த மாதிரியே தெரில. ஒரு எப்படி முறப்பாகவே படம் போகுது. ஒரு காமெடிங்கிற ஒரு இதுவும் வரவே இல்லை. முறப்பாகவே போகுது. அந்த முறப்பாங்கிற அந்த கேரக்டருக்கு அந்த திரௌபதிங்கிறவங்க நல்லா மேட்சிங்காக இருக்காங்க. எல்லா விதமான கேரக்டரும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் படத்தில் ஒட்டலைங்கும்போது மக்கள் எப்படி கொண்டாடுவாங்கங்கிறது தெரில. ஓகே, தேங்க்யூ, பாய்.